தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை என்பது என்ன அப்படின்றத பத்தின விளக்கத்தை இப்போ பார்க்கலாம். திருப்பாவை என்பது ஆழ்வார்கள்ல ஒருவரான ஆண்டாள் அருளிய 30 பாடல்களின் தொகுப்பு. மார்கழி மாதத்தில் கன்னிப்பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியலில் எழுந்து ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி இறைவனை புகழ்ந்து பாடுவதை அடிப்படையாக கொண்டு கண்ணனிடம் சரணாகதியடையும் வழியை காட்டும் பக்தி பாடல் இது. இந்த பாடல்களில் ஆண்டாளின் கிருஷ்ண பக்தியையும், இந்த நாடு செழிக்கவும், மக்கள் அனைவரும் குறைவின்றி வாழவும், மழை கடவுளிடம் மாதம் மும்மாறி பொழியுமாறு வேண்டிய பாங்கனையும் நாம் கண்டு வியக்கின்றோம். 30 பாடல்களும் பட்டை தீட்டிய வைரம் போல மிளர்கின்றன. இவை ஆழ்ந்த தத்துவங்களையும் ஆன்மீக அனுபவங்களையும் இறையன்பையும் உணர்த்தும் அற்புத பாசுரங்கள். நாமும் மார்கழி மாதத்தில் இந்த பாசுரங்களை பாடி இறையன்பை பெறுவோம். நோற்ற சொர்க்கம் என தொடங்கும் 10வது பாசுரம். உறங்கிக் கொண்டிருக்கும் தோழியை அழைத்து, அம்மா இன்னுமா உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? கதவை திறப்பாய். கதவையும் திறக்க மாட்டேன் என்கிறாய், பேசவும் மாட்டேன் என்கிறாய். என்ன இது? தூக்கத்திற்கு உதாரணமாக சொல்லும் கும்பகர்ணனையும் தோற்கடித்து விடுவாய் போல் இருக்கிறதே. விரைவில் வந்து கதவை திறவாய், வெளியில் வருவாய் என்பதாக அமைந்துள்ள பாடல். இந்த பாசுரத்தை பாடுகிறார் விஜயலட்சுமி ராஜாராம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய், மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால், போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள், போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானும். ஆற்றவனந்தல் உடையாய், ஆற்றவனந்தல் உடையாயரும் கலமே, ஆற்ற ஆனந்தல் உடையாயரும் கலமே. தேற்றமாய் வந்து திரவேலூரென்பவாய், தேற்றமாய் வந்து